இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் வேலையெல்லாம் எப்படி போகுது? உன்னால அப்பாவோட வேலையை சமாளிக்க முடியுதா? என்னங்க இன்னைக்கு நிறைய வண்டி சர்வீஸ்க்கு வந்துச்சா? ஓ, 10 வண்டி சர்வீஸ்க்கு வந்துச்சா? எல்லாத்தையும் நீதான் சர்வீஸ் பண்ணியா? முருகா, முருகா, பாட்டி கூப்பிடுறாங்க பாரு. வா, போ. பாவி பசங்க, இந்த குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்க வேண்டிய 2 பேரும் மொத்தமா உன் தலையில சுமைய இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்களேடா. நாங்க 4 பொம்பளைங்க இருந்தோம், எங்களால எதுவுமே பண்ண முடியலையேடா, பண்ண முடியலையே. சரிடா, சரிடா, சரி. இந்த கேஸ நீ எடுத்து நடத்துறதுனால என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியுமா உனக்கு? அப்ப என்னப்பா பிரச்சனை வரும்? என்ன உங்களை பதவி விட்டு தூக்கிடுவாங்களா, இல்லை அந்த ஆட்சியை கவுந்துருமா? அப்படிலாம் நடக்காதுப்பா. அப்பா, இதனால உங்களுக்கு நல்ல பேர் தான் வரும். ஒரு எம்எல்ஏவோட பையன் நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் போராடுறான்னு சொல்லி உங்களை பத்தி பெருமையாக தான் பேசுவாங்க. நீங்க என்னை பத்தி பெருமையா பேசுறதை விட்டுட்டு திட்டிகிட்டே இருக்கீங்க. டே வெற்றி, வேணாண்டா. நீ இந்த கேஸ் எடுத்து நடத்துறதுனால செத்தவன் திரும்ப வந்துருவா போறான். சொல்றத கேள்றா. போடா, போய் கேஸ முதல்ல வாபஸ் வாங்க. அப்பா மன்னிச்சிருங்கப்பா, என்னால வாபஸ்லாம் வாங்க முடியுதுப்பா. வெற்றி, என்ன நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? மாமா எவ்வளவு பெரிய மனுஷன், உங்க நல்லதுக்கு தானே சொல்றாரு. அத கூட கேட்க மாட்டீங்களா? ஐயோ, ஏங்க சும்மா இருக்குங்க. ஆளுக்கால் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. நான் நல்லதுதாங்க பண்ணிட்டு இருக்கேன், அப்படிலாம் விட்டுற முடியாது. நான் இப்போ தெளிவாக சொல்லிட்டேன், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்லிருக்க முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். யார் சொன்னாலும் இந்த கேஸை நான் வாபஸ்லாம் வாங்க மாட்டேன். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டாமல் விட மாட்டேன். அப்பா முறைக்காதீங்கப்பா, இதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்பா, அப்பா, டேய் என்னடா நீ வேற? சொல்லு சொல்லு சொல்லு. இந்த கேஸோட குற்றவாளியே உன் தம்பிதான். அவன் தாண்டா ஜெயிலுக்கு போவான். அப்பா, என்ன சொல்றீங்க? ஆமா, ஸ்ரீகாந்த் ஆக்சிடென்ட் பண்ணதே உன் தம்பிதான். ஆனா அது உன் தம்பிக்கே தெரியாது. அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க செத்ததும் உன் தம்பிக்கு தெரியாது. நான் தான் டாக்டர் கிட்ட பேசி, போலீஸ் ஸ்டேஷன்ல பேசி எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்கேன். இவன் என்னடான்னா அவன் ஜெயிலுக்கு போறதுக்கு அவனே போராடிக்கிட்டு இருக்கான். பெருசா நியாயம் தர்மம் வேற பேசிக்கிட்டு இருக்கான். அப்பா, என்னால நம்பவே முடியலப்பா. நம்பிதாண்டா ஆகணும்.
அதுதான் உண்மை. தேவையில்லாம அந்த துளசி பேச்சை கேட்டுக்கிட்டு முடிஞ்சு போன விஷயத்தை திரும்ப நோண்டிக்கிட்டு இருக்கான். இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்பா ஒரு வழி இருக்குப்பா. என்ன? வெற்றி கிட்ட நீங்களே பேசுங்க. அவனுக்கு இந்த உண்மையை சொல்லி புரிய வச்சுட்டா அவனே பின்வாங்கிடுவான்ப்பா. அவங்கிட்ட சொன்ன உடனே நியாயம் நீதி தர்மம்னு பேசி நானே ஜெயிலுக்கு போறேன்னு போய் சரண்டர் ஆயிடுவான். இந்த குடும்பத்திலேயே தப்பி பிறந்தவன் அவன். அதான் அவனுடைய பிரச்சனையே. அதனாலதான்டா இத்தனை நாள் நான் சொல்லாம இருந்தேன். கேஸ் எடுக்க கூடாதுன்னு நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினா இவன் ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கான். அப்பா அவன் அந்த குழந்தை மேல வர ரொம்ப பாசமா இருக்கான். இந்நேரத்தில் இது தெரிஞ்சா மொத்தமா உடைஞ்சு போயிடுவான். நாம எப்படியாவது தம்பியை காப்பாத்தணும்ப்பா. காப்பாத்தணும். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர். யார் என்னன்னு மட்டும் கேட்காத. சரிங்கண்ணா. அவர் பெரிய கேஸ்ல மாட்டியிருக்காரு. ஆக்சிடென்ட் கேஸ். இன்வெஸ்டிகேஷன் பண்ணா அவரை தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஆள் சரண்டர் ஆகணும். அவங்களுக்கு 10 லட்சம் ரூபா அமௌண்ட்டை கொடுத்துடலாம். 3 மாசத்துல நாமளே வெளியில எடுத்துடலாம். அமௌண்ட் பெருசா இருக்குண்ணே. அதுக்கு நானே உள்ள போயிடுவேனே. சச்சே, நீ கட்சி பதவியில இருக்க. நீ உள்ள போனா அது கட்சிக்கு தான் கெட்ட பேரு. அது மட்டும் இல்ல, நீ உள்ள போனேன்னா எங்களையும் நோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால வேற ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணு. எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் அவர் அப்ரூவரா மாறிடக்கூடாது. அண்ணே, காசுக்காக ஜெயிலுக்கு போறதுக்கு ஆளா இல்ல. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாண்ணே. அமௌண்ட் வேற பெருசா இருக்கு. 1000 பேர் வருவாங்க. ஆளெல்லாம் ரெடி பண்ணிடலாண்ணே. அந்த நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் செந்தில். அண்ணே, உங்களுக்காகவும் அப்பாக்காகவும் நான் என்ன வேணா செய்வேன். இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. கவலைப்படாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். ம். தொழில நல்லபடியா போகுதா? கேரேஜ் நடத்த முடியுதா? கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்களான்னு? உன் முகத்தை பார்க்கும்போது அப்படி தெரியலையேன்னு. நீ என்கிட்ட பொய்யா சிரிக்கிற மாதிரி தெரியுதுன்னு. நாங்க இல்லாதப்போ தனியா நீ எது எது யோசிச்சுக்கிட்டு இருக்க? உண்மையை சொல்லு. எந்த கஷ்டமா இருந்தாலும் மறைக்காம சொல்லு. என் மேல சத்தியமா? என் புள்ள மேல சத்தியமா சொல்லு. Ba